என்னம்மா மித்ரா, இன்னைக்கு லீவு தானே, சீக்கிரமே எந்திரிச்சு கிளம்பிட்ட. சாப்பிட்டியா? ஏன்டி நீங்கள் வேற, காலையிலே உங்களை காணுமே, எங்கே போனீங்க? இல்லைம்மா, பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருந்தேன். நீ வந்ததுலேருந்து அந்த பக்கம்லாம் போகவே இல்லையா? சரி, இன்னைக்கு எப்படி லீவு, நீ லேட்டாக தான் எந்திரிப்ப அப்படின்னு அங்கிட்டு போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். சாப்பிட்டியா? இப்படி கிளம்பி இருக்க, வெளியில் போறியோ? ஆண்டி, நான் எந்திரிச்சதுலேருந்து இன்னும் டீ கூட குடிக்கல. யாரும் எனக்கு டீ கூட தரல. அப்புறம் எங்கிட்ட சாப்பிட்றது? அதான் வெளியில் கடையில் போயாச்சும் ஏதாச்சும் சாப்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். நீங்களாச்சும் சாப்பிட்டீங்களா இல்லையா? என்னடி சொல்கிறேன், யாரும் உனக்கு டீ போட்டு தரலையா? என்னமோ இன்னைக்கு தெரியல. கார்த்தி தான் எனக்கு பால் காய்ச்சி கொண்டாந்து கொடுத்தேன். அவள் தான் கொடுக்க சொல்லியிருப்பான்னு நினச்சேன். உனக்கும் அவள் தரலையா? மேடம் வந்துட்டு மறுபடியும் மேலே போய் தூங்கிட்டாங்களோ? இல்லைங்க ஆண்டி, வீட்டில் யாருமே இல்லை. உங்களையும் காணுமா? எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து என்று சொல்லாமல் எங்கேயும் போயிட்டீங்களோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா உங்கள்கிட்ட சொல்லலையா? யாரையுமே காணோம். உங்களுக்கு மட்டும் டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டீங்க. சரி, டீ இருந்தால் கூட சூடு பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போய் கிச்சனு கூட போய் பார்த்தேன். இங்கே ஒன்றுமே இல்லை, சாப்பாடும் செய்யவே இல்லை. சரி, டீ தான் இல்லை, பசிக்குது சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, அதான் நான் கடையில் போய் சாப்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். என்னம்மா சொல்கிற? சாப்பாடு கூட செய்யாமல் இப்போ மணி எத்தனையாச்சு? இவ எங்கேதே போனா? யாரையுமே காணோம்னா எங்கே போயிருப்பாங்க? இப்போ ஸ்வேதா எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த மனுஷனும் காலையில் எங்கேயாச்சும் போயிடுவார். ஒரு 2 பேர் இப்போ எங்கேதே போனாங்க? அதுவும் விடிய காலம் எந்திரிச்சு போகிற அளவுக்கு. இது என்ன புதுசு ஆண்டி? வேணுன்னே கூட பண்ணியிருப்பாங்க. நான் இங்கே இருக்கதே யாருக்குமே பிடிக்கல. அதில் எனக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்களா? நான் கடையிலே பார்த்துக்கிறேன் ஆண்டி. நீங்கள் ஒரு ஆள் தான் இந்த வீட்டில் என் மேலே பாசமாக இருக்கீங்க, அது போதும். இதை இப்படிலாம் சும்மா விடக்கூடாது மித்ரா. அன்னைக்கு இப்படிதான் பண்ணா. சரி போட்டுன்னு விட்டதுக்கு மறுபடியும் இதே பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்படி விட்டோம்னு வச்சுக்க, டெய்லி நம்மளை செய்ய சொல்லிடுவா. அவளை ஒரு கண்டிப்பு கண்டிச்சு வச்சாதான் அடங்குவா. இங்கே வரட்டும், எங்கே போனான்னு தெரில. ஊர் சுற்றி திரிவாக. வேற பொழப்பு, லீவு விட்டா போதும். எங்கிட்டாச்சும் தொலைய வேண்டியதான். விடுங்க ஆண்டி, என்னால் எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன இருந்தாலும் நான் வெளியால தானே. என்ன மித்ரா இப்படி சொல்லிவிட்ட? ஆமாங்க ஆண்டி, கடுப்பாக இருக்குது. என்னத்த சொல்கிறது, ஒன்றுமே புரியலை. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. கொஞ்சம் நாளில் நானே வெளியில் போகிற மாதிரி வந்துடும் போல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஆண்டி இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி வரட்டும். இன்றைக்கி நான் கொடுக்குற குடுப்பில் உன்னை வந்து அவள் விழுந்து விழுந்து கவனிப்பாப்பேன். அதுதானே எனக்கு வேணும். அவளை நீ விழுந்து விழுந்து கவனிச்சு அவளே நீயே கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அந்த நிலைமைக்கு வர வைக்கணும். அதானே எனக்கு வேணும். சரி இருமா, நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்லங்கத்த, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? வேணாம், விடுங்க. என் மருமகளுக்கு போட்டு தரக்கு எனக்கு என்ன சிரமம்? என் மருமக காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துருக்கா. அவளுக்கு டீ போடுறத விட எனக்கு முக்கியமான வேலை என்ன இருக்குது? நான் போயிட்டு வரேன். சத்த இரு. ஆண்டி ஒரு ஆளே போதும். நான் அந்த வீட்லேயே இருக்கிறதுக்கு. யார் என்ன சொன்னாலும் ஆண்டியே நீ காப்பாற்றி கொடுத்துருவாங்க. காசு பணம் இருக்குன்னு சொன்னால் எப்படிலாம் இருக்காங்க பாரு. இது இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும்? என்ன பண்ணுவாங்க? வீட்டை விட்டு போடின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே, தெரியாமல் பார்த்துக்கணும். எப்பா எவ்வளோ நேரம்ப்பா லவ் பண்ணுறத சொல்கிற வரைக்கும் தான் பசங்க வந்து வெயிட் பண்ணுறதெல்லாம். லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா போதும், நாங்கள் தான் வந்து காத்து கிடக்கணும் போல. எவ்வளோ நேரம் சொன்னால் சொன்ன டயத்துக்கு வர்றது இல்லையா? என்னம்மா பண்ணுறது? நீ பொண்ணு, சீக்கிரம் கிளம்பி ஒடியாந்துருவ. நான் அப்படியா? நான் ஒரு பையன். எங்கள் சித்திக்கிட்ட அதை இதையும் சொல்லி சமாளிச்சு நானா ஆஃபீஸ் போகாமல் கட்டடிச்சதே இல்லை. இப்போ அடிக்கடி கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கெல்லாம் பெர்மிஷன் சொல்லிட்டு வரணும்ல. நீ என்ன எப்பவும் போல கட்டடிச்சிட்டு வந்துடுவ. உனக்கு சர்வீஸ் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் அப்படி இல்லைப்பா. என்னது? நான் கட்டு அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேனா? எங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படி பார்த்தீங்க? ஏய், நீ உன் ஃப்ரெண்டு நல்லாதே சுத்துவீங்க. இதுக்கிட்டே நடிக்கிறியா நீ? நான் என் ஃப்ரெண்டோட தானே சுற்றினேன், பசங்களோடலாம் ஒன்றும் சுற்றினேல, அதெல்லாம் கணக்கு இல்லை. அடியே, யாரோட சுத்துனா என்ன? சுத்துறது தானே. நல்லா கட்டடிச்சு தானே சுத்திக்கிட்டு தெரிஞ்ச. இப்போ இன்னும் இது பண்ற. உனக்கு சர்வீஸ் ஆயிடுச்சு. நானா அப்படி இல்லை. கிளாஸ்லயே நான் தான் டாப்பர். காலேஜுக்கு போனா காலேஜ் உண்டு, வீடு உண்டு, அவ்வளோதான். எங்கேயும் போக மாட்டேன். ஒரு நாள் லீவ் போட மாட்டேன், தெரியுமா? ஐயய்யே, அந்த மாதிரி இருக்க பசங்களெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்காதே. அதே சிங்கிளாவே இருந்திருக்கீங்க எத்தனை வருஷம். நான் தான் இப்போ வந்து மாட்டிக்கிட்டேனா? என்னடி இப்படி சொல்லிவிட்ட? எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி வந்திருக்காங்க தெரியுமா? நான் தான் வேணாம், நமக்குன்னு ஒருத்தி இருப்பா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நீ என்னடானா என்னை இப்படி சொல்லிட்ட? சரி விடுங்க ராகுல், இதுல என்ன இருக்கு? ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்ன. என்ன?
அது ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு காலையில் அண்ணனும் அண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதே சொல்லி தான் சொன்னாங்க. இருந்தாலும் என் வாய் ஒரு ஓட்ட வாய். யாருக்கிட்டையாச்சும் சொல்லலைன்னா என் தலையே வெடிச்சிடும். அதான் வீட்டில் யார்ட்டையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட சொல்லாமல் எப்படி? அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? உன்னை நம்பி தானே சொல்லியிருக்காங்க. நம்பிதாப்பா சொன்னாங்க. இருந்தாலும் என் வாய் ஓட்ட வாயாச்சு. எனக்கிட்டலாம் சொல்லலாமா? ரகசியம் சொல்லி சொன்னா அவ்வளோதான். சும்மா சொன்னா கூட சொல்லாமல் இருந்துருவேன். யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொன்னா கண்டிப்பாக அப்போ தான் எனக்கு யார்ட்டையாச்சும் சொல்லணும்னு தோணும். எனக்கு வாய் நம்மங்குது. அந்த விஷயத்தை யார்ட்டையாச்சும் சொன்னாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன். அப்படி என்ன விஷயம்? அது குட் நியூஸ் தான். எங்கள் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் அத்தையாக போகிறேன், நீங்கள் மாமா ஆக போகிறீங்க. என்னடி அதுக்குள்ளேயே ஆன்டி அங்கிள் ஆயிட்டமா? அவ்வளவு வயசாயிடுச்சு நமக்கு. என்ன ராகுல் சொல்றீங்க? ஆண்டி அங்கிளா? அத்தை மாமான்னு சொல்லி பாருங்க. அது வயசான மாதிரி தெரியாது. இப்பெல்லாம் எங்க அத்தை மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி அங்கிள் தானே. என்னமோ அத்தை மாமான்னு சொல்லும் போது நல்லா தான் இருக்கு. ஒன்றும் வயசான ஃபீலிங்லாம் வர மாட்டேங்குது. ஆனா ஆன்டி அங்கிள்னு சொன்னா அது என்னமோ ரொம்ப வயசான மாதிரி தோணுது. ஏன் அப்படி? டெக்னிக்கல் ஃபால்ட். என்ன புரியாம பேசிட்டு இருக்க? ஆமா, இது சந்தோஷமான விஷயம் தானே. இதையே யார்ட்டையும் சொல்லவே நமக்கு வீட்டுல சொன்னா எல்லாரும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவாங்கல்ல. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இது என்ன சஸ்பென்ஸா வச்சுக்கிறதா? ஓ, யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வச்சிருக்கீங்களா? இல்லப்பா, அண்ணி அம்மாக்கு கண்டாலே பிடிக்காது. அதனாலதான். அதெல்லாம் பெரிய கதை. இன்னொரு நாள் சொல்றேன். பெரிய கதையா? அப்ப வேணாம்ப்பா, நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் உனக்கு சுடிதாரை விட சாரி தான் அழகா இருக்கு. அப்படியா? நான் சாரி அடிக்கடி கட்ட மாட்டேன். எனக்கு கட்டவும் தெரியாதா? அதோடய அதை இழுத்துக்கிட்டு அப்பப்பப்பா கரைச்ச சுடிதார் வந்து மாட்டினமா கழட்டமான்னு இருக்கும். கரைச்சல் இல்லை. இன்னைக்கு என்ன காலேஜ் கட்டடிச்சிட்டியா? ஆமாம், போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. காலேஜ் போய் என்ன பண்ணோம்? உங்களை பார்க்கலான்னு தோணுச்சு. அப்படியே இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லணும்னே இருந்தேனா, அதனால தான் வந்துட்டேன். பாவம் மீனா தான். அவளை கழட்டி விட்டுட்டு வர மாதிரி இருக்கு. எப்போ 2 பேரும் தான் ஒன்றா சுற்றுவோமா? இப்போ பாவம் அவள் சிங்கிள் ஆயிட்டா. வேணும்னா உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பேரை வச்சு நான் கம்பெனி கொடுத்துப்பேன். என்னது கம்பெனி கொடுப்பீங்களா? அது இல்லம்மா, பேசலான்னு தான் சொன்னேன். 2 பேருக்கும் ஈக்குவலா நான் பேசுவேன். அவளுக்கு போர் அடிக்காதுல்ல, அதை தான் சொன்னேன். நீ வேற ஒன்றும் நினச்சிக்காத, சரியா? இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். நம்ம சொல்றது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று. அப்பப்பப்பா, இதுக்குத்தான் லவ் பண்ணக்கூடாதுன்னே இருந்தேன். வந்து மாட்டிக்கிட்டேனா இனி என்ன பாடுபட போறணும். கடவுள் தான் நீ காப்பாற்றணும். சாரி பாஸ், நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு இனி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. முழிச்சுதான் ஆகணும். பழகிக்கிங்க. போக போக எல்லாம் பழகிரும். நான் சொல்ல வேண்டியது இல்லை. சரி, எங்கே போகலாம்? அடியே, நான் 1 hour தாண்டி பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். எங்கே போகலான்னு கேட்குற? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியா? சரின்னு வந்தேன். பார்த்தா எங்கே போகலான்னு கேட்குற? நான் போயிட்டு ஈவினிங் வேணா வந்து கூட்டி போகிறேன். என்னது, வெளியில கூட்டிட்டு போக மாட்டீங்களா? நான் அப்புறம் கொலகாரி ஆயிடுவேன் தெரியுமா? நான் எவ்வளோ ஆசையாக கிளாஸை கட் அடிச்சுட்டு உங்களை பார்த்து பேசிட்டு வெளியில போகலான்னு வரேன். பெர்மிஷன் கேட்கலிங்கிறீங்க. யாரை கேட்டு கேட்காம வந்தீங்க? அதெல்லாம் ஃபோன் பண்ணி யாருக்காச்சும் முடியலைன்னு சொல்லுங்க. ஏண்டி, நல்லா இருக்க யாருக்காச்சும் முடியலன்னு சொன்னா நிஜமாவே முடியாம வந்துரும்டி. அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் போயிட்டு நாளைக்கு லீவ் போட்டு வந்துடுறேன், சரியா? யாருக்காச்சும் பாட்டிக்கு முடியல, இல்லைன்னா பாட்டி மண்டே போட்டான்னு சொல்லுங்க. யாருக்கு தெரிய போகுது? அடியே, எங்க பாட்டி ஏற்கனவே செத்துட்டாங்கடி. இப்போ மறுபடியும் உங்களை மண்டையை போட சொன்னா எப்படி போடுவாங்க? புதைச்ச உங்களை எழுப்பி அந்த மறுபடியும் மண்டையை போட சொல்ல முடியும்? உடைய மக்கு +3. உங்க பாட்டி செத்தது உனக்கு மட்டும் தானே தெரியும். யாருக்கும் தெரியாதுல்ல. மறுபடியும் செத்தா ஒன்றும் இல்லை. உசுரோட இருக்கல சாக வைக்க போற. செத்தவளை தானே சாக சொல்ல போற. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. போங்க. சே உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எங்கே ஊர் சுற்றுறதுன்னே தெரியலையே. தெரியாதனமா? ஓகே, சொன்னது தப்பா போச்சு. போய் ஃபோன் பண்ணி லீவு சொல்லிட்டு வாங்க. இனி அடிக்கடி இப்படி தான் லீவ் போடுற மாதிரி இருக்கும். கற்றுக்கணும், சரியா? எவ்வளவு சாதாரணமா சொல்றேன். பொய். சர்வீஸு. ஆமாம், காலேஜ்லேருந்து கட்டடிச்சு வெளியில் வர்றதுன்னா சும்மாவா? எப்போவுமே தெரியாமல் வர முடியாது. ஏதாச்சும் பொய் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தானே வரணும். திருட்டுத்தனம் எல்லாம் கற்று வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சமாச்சும் லைஃப் த்ரில்லிங்காக இருக்கும். இல்லைன்னா போராக இருக்கும், சப்புன்னு இருக்கும், சாம்பார் மாதிரி. த்ரில்லாவே வச்சுக்கணும்னா உன்னை கொண்டு அமேசான் காட்டுக்குள்ள விட்டாதே பூச்சி எல்லாம் வரும். நல்லா த்ரில்லிங்கா இருக்கும்.
போங்கப்பா போங்கப்பா போய் லீவ் சொல்லிட்டு வாங்கப்பா. இந்த வாய் மட்டும் வருதுல்ல, போய் சொல்ல தெரியாது. போங்க சொல்லிட்டு லீவ் சொல்லிட்டு வாங்க, வெளில போகலாம். நானே வெளில போகலான்னு வந்தால் போக முடியாதாம்ல, என்கிட்டே வா போங்க. உன்னெல்லாம் வீட்டில் வச்சு என்னன்னு தாண்டி மேய்க்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தான் மேய்க்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீங்கள் தான் மேய்க்கிற மாதிரி இருக்கும். சொல்கிறத செய்யுங்க. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் போல, பயலுகளாம் அதே பொலமைக்கு தெரிஞ்சாங்க. நிம்மதியாக இருந்தேன், மாட்டிக்கிட்டேன். பார்த்தீங்களாங்க மணி எத்தனை ஆகுது, இன்னும் காலையில் போனவங்களாம் காணோம். வீட்டில் இருக்கவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் கேட்கணும்னு தோணுச்சா. எனக்குன்னு போயிட்டாங்க, இன்னும் வரல. காலையில் இந்த முடியாதோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கே யார் கேட்குறது? இதை சொன்னால் மருமகளை மட்டும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவியே, இதெல்லாம் கேட்க மாட்டியே. ஏண்டி எப்பாச்சும் ஒரு நாளுக்கு உனக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மேல் வழியா இருக்கா? மாவு இருக்கு, சட்னி மட்டும் வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு என்ன? ஏன் மித்ரா இருக்கால்ல, அவளை செஞ்சு தர சொல்ல வேண்டியதானே? அவள் சும்மா குத்துக்கல் மாதிரி தின்னுட்டு சும்மா தானே உட்காந்துருக்கா உருண்டு பிறண்டுக்கிட்டு. அவள் செஞ்சு தந்தா என்ன? எல்லாம் என் மருமக வந்து செஞ்சு தரணுமோ? அவள் என்ன இந்த வீட்டு வேலைக்கு வந்திருக்கா? அவள் இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க, அவளை போய் வேலை பார்க்க சொல்ல முடியுமா? நம்ம தான் பார்க்கணும். இப்போ வாட்சி ஒத்துக்கிட்டியே அவள் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளின்னு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆண்டி என்ன ஆண்டி அங்கிள் விருந்தாளி சொல்கிறாங்க, நீங்களும் உங்களுக்கு தோதாப்புல எடுத்து கொடுக்குறீங்க. நான் விருந்தாளியா? ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா, இந்த மனுஷன் அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. நீ வேற இது பண்ணாத, விடு. எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தான். நீங்கள் எப்படியே செல்லம் கொடுத்து தான் அவன் எனக்கு என்னன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. கேட்குறக்கு ஆள் இல்லை. இந்த கார்த்தியும் கேட்க மாட்டேங்கிறேன், நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் ஏதாச்சும் கேட்டால் மட்டும் அப்படியே வாய் அடைச்சிடுறீங்க. மித்ராவை பாருங்க, பட்னியாக கிடக்குறா புள்ள, நான் செஞ்சு கொடுக்குறேன். விருந்தாடின்னு ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், உடனே விருந்தாடி ஆயிடுவாள். அவள் மருமக. நீ இப்படியே சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதே சாந்தி. இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது, எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. என்ன கையை மீறி போயிடுச்சு? கல்யாணம் தானே ஆயிருக்கு, அதெல்லாம் எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். அவள் வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் கதைக்கு ஆகாது. சரி சொல்லிக்க, காசா பணமா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. அப்படியாச்சும் உனக்கு ஆறுதல் கிடைக்கட்டும், கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் நீனே ஏற்றுக்கின்றுவ. சரி சரி, உங்கள்கிட்ட பேசினா எனக்கு தலைவலிதான் வரும், நான் கிளம்புறேன். என்னங்க ஆண்டி சொல்கிறாங்க இந்த அங்கிள்? பிரிக்கவே முடியாதுங்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கா இருக்காங்க அவங்க? சும்மா மருமக மேலே உள்ள பாசத்தில் சொல்கிறாருமா, பயத்தில் சொல்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நீ கண்டுக்காத, நம்மளை வெறுப்பேற்றுறக்காக அப்படி பேசுகிறாரு. யாருக்கிட்டது? மாமா யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வல்லின்னு தெரிஞ்சதும் வேற யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்துட்டாரா? நான் வல்லின்னு சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், சொன்னது நல்லதாக போச்சு. இப்போ தானே தெரியுது யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இருடா வர்றேன். நான் எங்கேயாச்சும் வல்லின்னு சொன்னால் போதுமே, கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேறு ஆள் ஆல்டர்னேட்டிவாக வச்சுருப்பாங்க போலையே. இருடா, உனக்கு நான் பத்தாதா, இன்னொருத்தி வேணுமா? இரு, உனக்கு வாயை கிழிச்சு விடுறேன், அப்புறம் எப்படி எவள்கிட்ட நீ பேசுகிறேன்னு பார்க்குறேன். நம்ம வந்ததை கூட பார்க்காம எப்படி இது பண்ணி கிடத்துடுறேன் பாரு. டேய் மாமா. மீராச்செல்லாம் என்ன வல்ல வல்லின்னு ரொம்ப பிகு பண்ணிக்கிங்க. எனக்கு வல்ல வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு சொன்ன, இப்போ என்னடா நான் வந்து நிற்கிற? ஆமாம், நான் வரலன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ண போகிறீங்க? அதான் கூட்டிகிட்டு வரதுக்குலாம் ஆள் வச்சுருக்கீங்க போல, எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வச்சுருக்கீங்க போல், அப்புறம் நான் எதுக்கு? என்னடி சொல்கிற லூஸு? நீ வந்ததில் எனக்கு சந்தோஷம் தாண்டி, எப்படியும் நீ வருவேன்னு தெரியும், அதனால தாண்டி இங்கே வந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், எனக்காக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இவள் யார்? இவளோடலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வரலன்னு சொல்லவும் இவளை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களாக்கும். இது எத்தனை நாள் நடக்குது? அடியே, யாரை பார்த்து என்ன கேள்விடி கேட்குற? இந்த மாமனை பார்த்து கேட்குற கேள்வியா அது? நான் ராமன்டி, எனக்கு சீதா தேவி மட்டும்தான் பிடிக்கும், வேற யாரையும் பிடிக்காது. யார்ட்டையும் பேசக்கூட கூடாதா? நான் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்டேன், நீ வரலன்னு சொன்னாலே நீ கண்டிப்பாக எப்படியும் வருவேன்னு தெரியும், அதனால தான் யதார்த்தமாக வந்து நின்று. இவங்க ஏதோ அட்ரஸ் கேட்க வந்தாங்க, அப்படியே நின்று பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இதுக்கு போய் தப்பாக நினைப்பியா? அட்ரஸ் கேட்க வந்தா அட்ரஸை மட்டும் சொல்லிட்டு அனுப்ப வேண்டியதானே? அவங்க கூட உங்களுக்கு என்ன பேச்சு? ஓ, கரெக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டிங்களா என்னை கழட்டி விட்டுட்டு? அதுக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடியலையே, என்ன பண்ணுறது? சார், இப்போ என்ன சொன்னீங்க? இல்லை செல்லக்குட்டி, உன்னைய கலட்டி விட்டுட்டு இந்த மாமனுக்கு என்ன வேலை சொல்லு? எப்போவுமே நீ தானே என்னோட செல்லம், நீ மட்டும்தானே என்னோட செல்லம். சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன்டி, நீ என்னோட உயிர். உன்னை போய் கழட்டி விட பார்ப்பனா? மாமன் எப்போவுமே உன் கூட மட்டும்தான் இருப்பேன், இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்காக மட்டும்தான். நீ போய் இந்த மாமனை தப்பாக நினச்சிட்டிய, சரி, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு.
என்னடி ஃபீல் பண்றியா? சரி சரி வீடு. பொண்ணுங்கனாவே இப்படிதானே, பசங்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டியல்ல, அது போதும். டேய் நானா ஒன்றும் ஃபீல் பண்ணவே இல்லை. நீ எப்படி சைட் அடிப்ப, எந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேசுவ எல்லாம் எனக்கு தெரியும்டா. நடிக்காத. நீ எப்படின்னு எனக்கு தெரியாதா? வேற யார்ட்டாச்சும் போய் காது குத்து, என்கிட்ட குத்தாத. அடியே நிஜமாவே அட்ரஸ் தாண்டி கேட்க வந்தாங்க. கேட்க வந்தவங்களுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கட் பண்ணலான்னு பார்த்துட்டேன். அடியே அடியே அடியே, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? என் மனசுல மீரா மீரா மீரா, அதாண்டி இதயத்துல லேப்டாப்னு அடிக்கிறதுக்கு பேர்ல மீரா மீரா மீரான்னு தாண்டி அடிக்குது. அது உனக்கு தெரியாதா? டேய் மாமா, நல்லா பேசுகிறடா. லேப்டாப்னு அடிக்காம மீரான்னு அடிக்குதா? பேசியே கவுத்துருவா போல. சரி வா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. நீனே நீ திட்டினியல்ல, நானா வாங்கி தர முடியாது. ரொம்ப பிகு பண்ணாத மாமா. ஐஸ்கிரீம்கிறால தானே வந்தேன். எனக்கு வேலை இருக்குது தெரியுமா, நிஜமாவே. சரி, எனக்காக மாமா எப்படியும் வந்திருப்பாரு. போய் ஐஸ்கிரீம் மாமாவோட சேர்ந்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு வந்தா ரொம்ப பண்ணுற. நான் சும்மாலாம் வாங்கி தர மாட்டேன். சரி, காசு நான் தந்துடுறேன், வாங்கிட்டு வா. அட லூஸு, காசுக்கா சொல்கிறேன். பின்ன ஓ, நீங்கள் வேறு எதிர்பார்க்குறீங்களோ? ஒரு தடவை சொல்லுவே. என்னது, கருவேப்பையாவா? உன்கிட்ட மனுஷன் பேசுறதுக்கு நான் போய் ஐஸ்கிரீமே வாங்கிட்டு வந்துடுறேன். போடா கருவேப்பையா. லவ் யூடா. இது போதும் டீச்சர்ல குட்டி. மாமா உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடையே வாங்கிட்டு வர்றீரு. கடை இங்கே தான் இருக்குது. கடையெல்லாம் வேணாம், உள்ளுக்குள்ள உள்ள ஐஸ்கிரீமை மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும். இதெல்லாம் நல்ல விவரமாக தான் பேசுவீங்க. போமாம்மா, நீ தானே சொல்லியிருக்க வீட்டில் இருக்க யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் மூளை இருந்தால் போதும்னு. எனக்கு இருக்குது, போதும், நீ போ. என்னோடத எனக்கிட்டே சொல்கிற. நேரம் வேற என்ன பண்ணுறது? போ, யாரை பார்த்தாலும் வெட்டி கதை பேசாம போ. சொன்ன வேலையை செய். சொன்ன வேலையை செய்கிறதில்ல, சொல்லாததெல்லாம் எல்லாம் செய்வேன். வர இந்த மாமனுக்கு மரியாதை குறையுது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் வச்சு செய்யணும். டேய் மாமா, வீடு வந்துருச்சு. இப்போ வாட்சி இறக்கி விட்டாங்க. கோயிலேருந்து தான் இங்கே தூக்கிட்டு வந்தீங்க. இன்னமும் தூக்கிட்டே தெரியணுமா? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த மித்ரா வேற இங்கே ஹால்லே தான் இருக்கா. அவள் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, வீட்டை 2 ஆக்கிடுவா. யாரு பார்த்தா எனக்கு நடி? என் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு வரேன். இந்த மாதிரி டயத்தில் உன்னை நடக்க விடலாமா? என் செல்லம் நடந்தா என்ன ஆகுறது? என் குழந்தைக்கு வலிக்கும்ல. அதனால தான் நான் உன்னை தூக்கிட்டே தான் தெரியுவேன். எது வேணாலும் என்கிட்ட கேளு. இனிமேல் வீட்டில் நீ ஒரு வேலை கூட பார்க்கக்கூடாது, சரியா? அதெல்லாம் பார்க்கலாம்ப்பா. யாரு பார்க்கக்கூடாதுன்னது? சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கலாம், நல்லா நடக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தூக்குற முறை நிப்பாட்டுங்க. ரோட்டில் வரும்போதே பாதி பேர் நீ பார்த்து ஒரு மாதிரியை பார்த்து சிரிச்சாங்க. இப்போ பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் வந்து இப்படி பண்ணுறீங்க. இறக்கி விடுங்க முதல்ல. இப்போ என்னடி உனக்கு? நான் தூக்கிக்கிட்டு இருக்கும்போது தூக்குற எனக்கே ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன பண்ணுது? யாரும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க. நம்ம லவ்வை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எவ்வளோ லவ் பார்த்தியா புருஷன் பொண்டாட்டி மேலே அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருப்பாங்க. நீ அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காத. அதோட இந்த மித்ரா வேற பார்க்குறான்னு சொன்னியா? பார்க்கட்டும், நல்லா பார்த்து காண்டாகட்டும். அவளுக்கு என்னதையும் பார்த்தாலும் வயிறு எரியும் இல்லை, எரியட்டும் நல்லா. போங்க மாமா கிட்ட. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி இதே பண்ணுவீங்க. நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன். நீ சொல்கிறத கேட்டிருந்தா இந்நேரம் பாப்பா வந்திருக்குமா? வந்திருக்காது. நீ சொல்கிறதெல்லாம் இந்த விஷயத்துலலாம் கேட்கவே முடியாதுடி. ஆனால் உங்கள் இம்சை இருக்கே, தாங்கவே முடியலப்பா. எப்படா பிரிக்கலாம்னு நானும் அங்கேயும் பிளான் மேலே பிளான் போட்டு சொத்தப்பிக்கிட்டே போகிறோம். ஆனால் இவங்க நம்ம பிரிக்க நினைக்க தான் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, தூக்கிட்டே வராரு. எவ்வளோ தைரியம்! போக போக இந்த கார்த்திக்கு அவன் மேலே லவ் அதிகமாகிடுச்சோ இன்னமும். அங்கிள் அதான் காலையிலே சொன்னார், பிரிக்கவே முடியாதுன்னு. இதை தான் சொல்லியிருப்பாரோ. இந்த ஆண்டிக்கு இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. என் பையன் நல்லவன் சொல்லுவார். நல்லவன் பண்ணுற வேலையா இது? ஸோ ஆண்டி எங்கே இருக்கீங்க? என்னாச்சு மித்ரா? இப்போ எதுக்கு இன்னும் கத்திக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை போனக்கு? எனக்கு என்ன பிரச்சனையா? கொஞ்சம் அங்கே திரும்பி பாருங்க. வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் இதே பெரிய ஊ மாதிரி எல்லாரும் என் பேச்சதான் கேட்பான்னு சொல்லுவீங்க. அங்கே திரும்பி பாருங்க முதல்ல. டேய் கார்த்தி, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? நடு ஹாலில் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னம்மா, என் பொண்டாட்டி கால் வலிக்கணும் கோயிலேருந்து தூக்கிட்டே வந்தேன். இதில் என்னம்மா உனக்கு? புதுசாக என்னடா பழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல அவளை இறக்கி விட்ற. அவள் சின்ன பப்பா. ஏன் இத்தனை நாள் நடந்தவளுக்கு நடக்க தெரியாதா? இப்போதான் நட பழக்கி விட்றியா நீ? தூக்கிக்கிட்டு வராங்க ஒய்யாரமா. அசிங்கமா இல்லை? அவன் தான் தூக்கி வச்சிருக்கானா? நீனு பல்ல பாட்டிக்கிட்டே உட்காந்துருக்க பாரு. இறங்குடி முதல்ல. கார்த்தி, இதுக்கு தான் நான் சொன்னேன், வேணான்னு. முதல்ல இறக்கி விடுங்க. அம்மா, இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? என் பொண்டாட்டியே நான் தூக்கிட்டு வரேன். இதில் என்ன இருக்குது? நான் யாரை கேட்கணும்?
யாரும் எதுவும் பேசுவாங்கன்னு நான் எதுக்கு நினைக்கணும்? நாங்கள் 2 பேர் புருஷன் பொண்டாட்டின்னு ஊருக்கே தெரியும். நான் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு வரேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? வேணா அப்பாவை போய் உன்னை தூக்க சொல்லு. உன்னை தூக்க முடியாது, அது வேற பிரச்சனை. இருந்தாலும் அப்பா ட்ரை பண்ணுவார். சும்மா யார் சொல்கிறதே கேட்டுக்கிட்டு என் மேலே வந்து காண்டாகாத. என் பொண்டாட்டியெல்லாம் நான் இறக்கி விட முடியாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் இறக்கி விடுவேன். ஆண்டி பார்த்தீங்களா கார்த்தி எப்படி பேசுகிறான்னு? எல்லாம் அவள் தான் ஆண்டி மாற்றி வச்சிருக்கா. நீங்கள் என்னமோ சொன்னீங்க என் புள்ள என் புள்ளன்னு. இப்போ நிற்கிறது உங்கள் புள்ள இல்லை, அந்த சாதனை இருக்கால அவளோட புருஷனை நிற்கிறாப்புல. தெரிஞ்சுக்கங்க, எல்லாம் இந்த வீட்டில் உங்களை கேட்டு தான் நடக்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவீங்கல்ல. இந்த வீட்டில் என்னை மாதிரி தான் உங்களையும். நான் என்ன வெளியிலேருந்து வந்திருக்கேன், அதனால என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த வீட்டால் தானே, ஆனால் உங்களை சுத்தமாக துளி கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அவள் வந்த நேரண்டி. அவள் என்னைக்கு வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சாலோ அன்னைக்கு தாண்டி என் மானம் மரியாதை என் நிம்மதி எல்லாமே போச்சு. ஊருக்குள்ளே பூரா ஒரு மாதிரி பேசுகிறாளுங்க. இப்போ வீட்டு மருமக பணக்காரின்னு சொல்லிக்க தெரிஞ்சா இப்போ ஏழைன்னு சொல்லிக்க தெரிறாங்க. எல்லாம் இவனால் எல்லாமே போச்சு. ஏண்டா இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நீ இறக்கி விட மாட்டியா? ஏம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, என் பொண்டாட்டியை நான் தூக்கி வச்சிருக்கேன். இதில் யாருக்கு என்னம்மா பிரச்சனை? உனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருந்தால் ரூமுக்குள்ளே போ, நான் உன்னை ஒன்றும் சொல்லலையே. ஏண்டா அக்கம் பக்கத்தில் பார்த்தா என்னடா நினைப்பாங்க? சிரிக்க மாட்டாங்களா? எதுக்குமா சிரிக்க போகிறாங்க? நாங்கள் எவ்வளோ அந்யுன்யமாக இருக்கோம்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க. நீ எப்படி புள்ள வளர்த்துருக்கேன்னு நினச்சி பெருமைப்படுவாங்க. இங்கே பாரு, பொண்டாட்டியை தாங்குன்னு தாங்குறேன். என்னம்மா புள்ள வளர்த்துருக்கான்னு நினச்சி உன்னை பற்றி தான் பெருமையாக பேசுவாங்க. நீ என்னடான்னா உன்னைக்கு பெருமை வாங்கி கொடுத்தா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருடா கார்த்தி, நீ தூக்க வேண்டியவ இந்த மித்ரா. அவள் இல்லை, அவளை காலில் போட்டு மிதிக்கணும். இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாது. அந்த அளவுக்கு அவள் வசதிலாம் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க ஆண்டி. அம்மா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கவே நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தவளை அழுக வச்சுட்டு இல்லை. போங்கம்மா, இனிமேல் உங்கள் கூட பேசவே மாட்டேன். என்னதே பண்ணாலும் நீங்கள் பெத்த பிள்ளை சந்தோஷத்தை கூட நினச்சி பார்க்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு பிடிச்சதான் நடக்கணும். சாந்தி, நீ எவ்வளோ சொல்லாலும் திருந்த மாட்டியா? நான் தான் உங்ககிட்ட படித்து சொன்னேன்ல. இல்லைங்க, இங்கே பாருங்க, ஹாலில் வச்சுக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு ஒய்யாரமாக நிற்கிறேன். கடுப்பாகாது எனக்கு. உனக்கு ஏன் கடுப்பாகுது? அவன் பொண்டாட்டியே அவன் தூக்கி வச்சிருக்கேன், அதில் உனக்கு என்ன கடுப்பாகிறது இருக்கு? சும்மா அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாச்சும் பேசாதுன்னு நான் காலில் தானே சொல்லிட்டு போனேன். நீ என்ன திருந்தவே மாட்டியா? நீ போ கார்த்தி, இங்கே நிற்காத. முதல்ல பார், புள்ள கண் கலங்கிருச்சு. ரூம்குள்ளே போங்க. அம்மா, என் பொண்டாட்டியை நீ அழுக வைக்கிறீல்ல, இதுக்கெல்லாம் பின்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவ பாரு. அவள் பின்னாடியே சால்ற தட்டிக்கிட்டு தெரியல. அவள் எத்தனை நாளைக்கு இருக்கான்னு நானும் பார்க்குறேன். என் பொண்டாட்டினா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? சாதனா, நீ போய் எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் இல்லைன்னா தான் நீ ஃபீல் பண்ணணும். யார் இல்லாமல் இருந்து நான் ஒரு ஆள் இருந்தால் கூட போதும் உனக்கு. நான் பார்த்துப்பேன் உன்னை, சரியா? கண் கலங்காத. வா, நான் முதல்ல இங்கே நின்னதே தப்பு. நம்ம ரூமுக்கு போகலாம் வா. யாரும் உனக்கு நல்லா இருந்திருக்கக்கூடாது, யாரும் சந்தோஷமா இருந்திருக்கக்கூடாது. உனக்கு அப்படியே வயிறு எரிஞ்சிடும். இப்படி வந்து புத்திலாம் உனக்கு எப்படிதான் வந்துச்சோ தெரியல. கொஞ்சம் நல்லாதே இருந்தேன். என்னைக்கு இவ கூட சேர்ந்தியோ அன்னைக்கே கெட்டு குட்டிச்சவராக போயிட்டேன். நீனு ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்துருக்க. அதை நினச்சிக்கிட்டு எந்த வார்த்தையாக இருந்தாலும் பேசு. என்னங்க ஆண்டி, அங்கிள் இப்படி திட்டிட்டு போகிறாரு? நீங்கள் என்னமோ கெடுதல் சொன்ன மாதிரி. அந்த மனுஷனுக்கு அவள் தங்கச்சி பிள்ளையை திட்டனா அந்த வருத்தம் தான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அவள் தப்பே செஞ்சாலும் இவரெல்லாம் எதுவும் கேட்க மாட்டார், நம்ம மேலே தான் குறை சொல்லுவார். அதெல்லாம் கண்டுக்காதம்மா, நீ இருக்கி இல்லை, அது போதும். நான் எங்கே போகிறேன்? ஒரு நாள் பட்டு திருந்துவனாம்ல, அந்த அளவுக்கு இருக்கினா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல பிரிக்கலான்னு பார்த்தா நம்மளால பிரிக்கவே முடியலம்மா. என்ன செய்கிறதுனே தெரியல. அதுகளாவாச்சும் பிரிஞ்சிருங்கன்னு பார்த்தா நம்ம பிரிக்க நினைக்க ஒன்று சேர்ந்துக்கிட்டே போகுதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாங்காண்டி, போகிற போக்கு பார்த்தா 2 பேரும் குடும்பம் நடத்தி பிள்ளையே பெற்றுருவாங்க போல். அது மட்டும் நடக்கக்கூடாது மித்ரா. நடந்துச்சுன்னா வச்சுக்க, அவன் நிரந்தரமாக இங்கேயே இருந்துருவா. நம்மளாலையும் ஒன்றுமே பண்ண முடியாதுமா. ஆமாங்காண்டி, அதை நடக்க விடாமல் பார்த்துக்கணும்.